Hello students, இன்னைக்கு coordination compound எப்படி நேம் எழுதுறதுன்னு சொல்லி தர போறேன். இதுக்கு போன வீடியோல nomenclature rules கொடுத்திருக்கேன். அதை பார்க்காதவங்க description boxல போய் பார்த்துட்டு இந்த வீடியோல வந்து பாருங்க. அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ K4 Fe Cn6 இது எப்படி நேம் கொடுக்கிறது அப்படினு பார்ப்போம். ஏற்கனவே rules நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்டயானிக் பார்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அனயானிக் பார்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் உள்ள இருக்கக்கூடிய லிகண்ட்ஸ்க்கு நேம் கொடுக்கணும், ஒன்றுக்கு மேலே 2 லிகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது அல்ஃபபெட்டிக்கில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நேம் கொடுக்கணும், அதோட ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸ். 6 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டயான், நெக்ஸ்ட் ஆனயான், அப்புறம் லிகண்ட், லிகண்ட்லேயே அல்ஃபபெட்டிக் ஆர்டர், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஆக்சிடேஷன் நம்பர். இந்த 6 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் தெரியும். இதை முதல்ல நம்ம பிரிக்கணும். எப்படி பிரியும்? K4 ப்ளஸ் ஆகவும் FeCN6 மைனஸ் ஆகவும் பிரியும். அப்போனா K4 ப்ளஸ்ஸுங்கிறது சிம்பிள் கேட்டயான், இது காம்ப்ளெக்ஸ் ஆனயான். ரைட். அப்போது கேட்டயான் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ கேட்டயான் என்ன இருக்குது? சிம்பிள் கேட்டயான் K ப்ளஸ். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? பொட்டாசியம். சிம்பிள் கேட்டயானாக இருந்தால் நம்ம அப்படியே நேம் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் பொட்டாசியம் அப்படின்றத அதே நேமை கொடுத்துட்றோம். அடுத்தது ஆனயான் பார்ட்டுக்கு வரோம். ஆனயானில் FeCN6 4 மைனஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? லிகண்ட் நேம் எழுதிட்டு தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது லிகண்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். லிகண்ட்ஸ் என்ன? இங்கே CN6. நேம் ஆஃப் த லிகண்ட் வித் ப்ரெஃபிக்ஸ். ப்ரெஃபிக்ஸில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? எத்தனை லிகண்ட் இருக்குது? 6 லிகண்ட் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹெக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஆனயானிக் லிகண்ட், இது வந்து காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கிறதுனால இது ஆனயானிக் லிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெளியில் இருந்தால் தான் சிம்பிள் ஆனயான்னு சொல்லுவோம். இது காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கிறதுனால ஆனயானிக் லிகாண்டுன்னு சொல்லுவோம். ஆனயானிக் லிகாண்டுக்கு நேம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓ சவுண்டில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சைனிடோ, சைனிடோன்னு சொல்லுவோம். அதில் கார்பன் தான் வந்து ஃபெரிக்கோட அட்டாச் ஆகிருக்கு, அதனால் நம்ம கப்பா சி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே நைட்ரஜன் அட்டாச் ஆகிருந்ததுன்னா கப்பா என் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ சைனிடோ கப்பா சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிகண்டுக்கு என்னன்னு சொல்லலாம்? ஹெக்ஸா சைனிடோ கப்பா சி. லிகண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து கேட்டயான் பார்ட்டு முடிஞ்சிருச்சு, லிகண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நேம் கொடுப்போம். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எங்கே இருக்குது? ஃபெரிக் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இப்போ ஆனயானிக் காம்ப்ளெக்ஸில் இருந்தாலே ATE சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆனயானிக் பார்ட்டில் இருந்ததுன்னா அப்போது நம்ம நேம் என்னென்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஃபெரேட் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபெரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கும்பொழுது Feக்கு நமக்கு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே சைனைடு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. சைனைடுக்கு சார்ஜ் என்னது? -1. இங்கே நெட் சார்ஜ் வந்து -4. இப்போ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், -4 அங்கேயே இருக்குது, 6 அந்த சைடு போச்சுன்னா +6ஆக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +2. இப்போ +2 அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ரோமன் லெட்டரில் தான் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ரூல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதனால் நம்ம ரோமன் லெட்டரில் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ வரிசையில் நம்ம நேம் கொடுத்துருவோமா? எப்படி நேம் கொடுப்போம்? பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ கப்பாசி ஃபெரேட் 2 அப்படின்றது இதோட நேம். ஐயூபேக் நேம் என்னது? பொட்டாசியம் ஹெக்ஸா சைனிடோ கப்பாசி ஃபெரேட் 2 அப்படிங்கிறது தான் இதனுடைய நேமு. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் CONH34Cl2Cl. இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸும் சிம்பிள் ஆனயானுமா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது எப்படி இருக்குது? சிம்பிள் கேட்டயான் காம்ப்ளெக்ஸ் ஆனயான். பட் ஹியர் இந்த கேட்டயான் வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்குது, ஆனயான் வந்து சிம்பிளாக இருக்குது. ஓகேவா? இப்போ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் என்னது? CONH3Cl2 அப்படின்னு பிரிச்சிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு லிகண்ட் நேம் கொடுக்கணும். அடுத்தது கடைசியாக தான் நம்ம வந்து ஆனயானிக் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேட்டயானை முடிச்சுட்டு போயிடுவோம். இப்போ கேட்டயானில் லிகண்ட்ஸ் இருக்குது. லிகண்டில் 2 லிகண்ட் இருக்குது.
Cl2 ஒன்று இருக்குது, அமீன் ஒன்று இருக்குது, NH3 அண்டு Cl 2 இருக்குது. அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நேம் ஆஃப் த லிகண்ட்ஸ் வித் ப்ரெஃபிக்ஸ். ப்ரெஃபிக்ஸில் என்ன கொடுப்போம், இங்கே 4ன்றதுனால டெட்ரா, 2ன்றதுனால டை. 4 லிகேண்ட் அப்படின்னா டெட்ரான்னு கொடுப்போம். அதை நியூட்ரல் லிகேண்ட் அப்படின்றதுனால அம்மீன் அப்படின்னு சொல்லுவோம். அதை அடுத்தது 2 லிகேண்டு, Cl வந்து எத்தனை இருக்குது, 2 லிகேண்ட் இருக்குது, அதனால் டைன்னு சொல்கிறோம். ஆனியானிக் லிகேண்ட் அது வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ளே இருக்கிறதுனால அது ஆனியானிக் லிகேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது சிம்பிள் ஆனியான், இது வேறு. சிம்பிள் ஆனியானாக இருந்தால் அப்படியே தான் நம்ம கொடுப்போம், குளோரைடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அதுவே ஆனியானிக் உள்ளே இருந்துச்சுன்னா ஓ சவுண்டு வரும் அப்படின்னு நம்ம ரூல்ஸில் பார்த்துருக்கோம். அதனால் ஆனியானிக் லிகேண்ட் அப்படின்னா குளோரிடோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு அம்மீன் வருமா குளோரின் வருமா அப்படின்றத அல்ஃபபெட்டில் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம். அல்ஃபபெட்டில் எது ஃபஸ்ட்டு வரும், அம்மீன் அண்டு சி, ஏ அண்டு சி. ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், அதனால் அம்மீனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அம்மீனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், குளோரிடோவை செகண்ட் எடுத்துக்கணும். இது வந்து லிகேண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. லிகேண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோம், டெட்ரா அம்மீன் டை குளோரிடோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரும். டெட்ரா அமீன் டை குளோரிடோ அப்படின்னு லிகேண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் போகணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாருங்கள், CO இன் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சுன்னா நான் அதை அப்படியே கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நியூட்ரலாக இருந்தாலும் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அது கோபால்ட்டுனா கோபால்ட்டுன்னு தான் கொடுக்கணும். அதுவே அனயானிக் பார்ட்டாக இருந்தால் கோபால்டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இங்கே கேட்டயானிக் பார்ட்டில் இருக்கிறதுனால கோபால்ட் அப்படின்றத நம்ம அப்படியே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்கள், CO நமக்கு தெரியாது, அதனால் COவுக்கு நம்ம X அப்படின்னு எடுத்துருக்கோம். இங்கே 4NH3 இருக்குது, அப்போ 4NH3க்கு 0 சார்ஜு. அடுத்தது Cl2க்கு 2Cl, 2 இன்ட்டு Clக்கு சார்ஜ் -1. இங்கே எத்தனை நெட் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, +1 இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸு இந்த +1 அங்கேயே இருக்கட்டும், இந்த 0 ஆகிடும். 4 இன்ட்டு 0, இங்கே -2 அந்த சைடு போயிடுச்சுன்னா +2. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3. இப்போது நம்ம ரோமன் லெட்டரில் கொடுக்கும்போது 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்போது டைரெக்டாக நேம் எழுதலாம். எப்படி எழுதலாம், டெட்ரா அமீன். டெட்ரா அமீன் ஃபஸ்ட்டு டெட்ரா அமீன் டைக்ளோரிடோ, டைக்ளோரிடோ. கோபால்ட், கோபால்ட் 3. அடுத்தது ஆனியான் பார்ட். ஆனியான் பார்ட் என்னது, Cl. ஆனியான் பார்ட்டு குளோரைடு, அப்படியே சாதாரண டைரெக்டாக நம்ம எழுதிடலாம், அதனால் குளோரைடு. இது எப்படி எழுத முடியும், டெட்ரா அமீன் டைக்ளோரிடோ கோபால்ட் 3 குளோரைடு அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயான். கேட்டயான் பார்ட்டும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஆனியான் பார்ட்டும் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இதை நம்ம எப்படி எழுத முடியும், ஃபஸ்ட்டு கேட்டயான் காம்ப்ளெக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆனியான் காம்ப்ளெக்ஸ் எழுத போகிறோம். இப்போது கேட்டயான் காம்ப்ளெக்ஸ். கேட்டயான் காம்ப்ளெக்ஸ் என்னது, CrEn ட்ரைஸ் 3+. இதில் ஃபஸ்ட்டு லிகேண்ட் பார்க்கணும். அடுத்தது லிகேண்ட்ஸ் என்னது, En இருக்குது. ENங்கிறது நம்ம ஈத்தேன் 1,2 டையமீன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸ் அண்ட் செகண்ட் ப்ரெஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரெஃபிக்ஸாக இருந்தால் டை ட்ரை டெட்ரா, செகண்ட் ப்ரெஃபிக்ஸாக இருந்தால் பிஸ் ட்ரிஸ் டெட்ராக்கிஸ்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஈத்தேன் டையமீனில் ஏற்கனவே டை இருக்கிறதுனால நம்ம இங்கே இருக்கிறத ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போனா ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன். புரியுதுங்களா? இங்கே ட்ரிஸ் இருக்கிறதுனால இங்கே இது செகண்டரி ப்ரெஃபிக்ஸ் போட்டுக்கிட்டு உள்ள ஈத்தேன் 1,2 டையமீன். ஏற்கனவே இங்கே டை வந்து ப்ரெஃபிக்ஸில் ப்ரைமரி இருக்கிறதுனால நம்ம செகண்டரி ப்ரெஃபிக்ஸு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு குரோமியம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்ப்போம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் குரோமியம் இருக்குது. இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுனால IUM போடுவோம், அதனால் குரோமியம் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்ப்போம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, குரோமியம் நமக்கு தெரியாது, எக்ஸு. 3En, 3 இன்ட்டு En சார்ஜ் வந்து 0, நியூட்ரல் மாலிகுல் 0 அதுக்கு. இங்கே ஏற்கனவே நெட் சார்ஜ் +3ன்னு இருக்குது. அப்போ X = +3. அது ரோமன் லெட்டரில் நம்ம 3 அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன் குரோமியம் 3 அப்படின்னு எழுதுவோம். இந்த காம்ப்ளெக்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியானிக் பார்ட்டு போகிறோம். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் என்னது, CrF6 3-. அதில் லிகண்ட்ஸ் என்னது, ப்ரெஃபிக்ஸில் ஹெக்ஸா இருக்குது, இதுதான் ஹெக்ஸா. ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுனால நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோரிடோ அப்படின்னு சொல்லுவோம்.
காம்ப்ளெக்ஸ் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது ஓ சவுண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இது ஃப்ளோரிடோ அப்படின்றோம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? ஹெக்ஸா ஃப்ளோரிடோ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்ப்போம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் குரோமியம், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏடிஇ சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். குரோமேட் அப்படின்னு போடணும். அதுவே கேட்டையானில் இருந்தால் குரோமியம் அப்படியே போட்டுக்கணும். ஆனியானிக்கில் இருந்தால் குரோமேட் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? அதே போல் இதுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம்னா குரோமியத்துக்கு தெரியாது, எக்ஸ் போட்டுக்கணும். 6 × -1 ஃப்ளோரினுக்கு சார்ஜ் -1, 6 × -1 நெட் சார்ஜ் 3 இப்போ x = -3 அப்படியே இருக்கட்டும். இங்கே -3 அந்த சைடு போயிடுச்சுன்னா +6 மாறிடும். எவ்வளோ வருது? x = +3. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ரோமன் லெட்டரில் கொடுக்கணும். அதனால 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இதை நேம் எப்படி எழுதலாம்? டெட்ரிஸ் ஈத்தேன் 1,2-டையமின் குரோமியம் 3 ஹெக்ஸா ஃப்ளோரிடோ குரோமேட் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதை தான் இங்கே ஐயூபேக் நேமில் கொடுத்துருக்காங்க. ட்ரிஸ், அதை பார்த்தாலே தெரியும். ட்ரிஸ் ஈத்தேன் 1,2-டையமின். ஃபஸ்ட்டு கேட்டையானிக் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆனியானிக் பார்ட்டில் குரோமியம் 3 முடிச்சுட்டு இது வரைக்கும் நமக்கு கேட்டையானிக் பார்ட் முடிஞ்சிடுது. அடுத்தது ஆனியானிக் பார்ட்டில் ஹெக்ஸா ஃப்ளோரிடோ குரோமேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே போல் தான் நேம் கொடுக்கணும் ரூல்ஸ் பிரகாரம். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். AgNH3Cl. இப்போ இதை எப்படி கொடுப்போம்? ப்ளஸ் மைனஸ்ன்னு பிரிப்போம். இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாகவும் சிம்பிள் ஆனியானாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு இது கடைசியாக கொடுப்போம். இது வந்து சிம்பிள் ஆனியான் அப்படின்றதுனால குளோரைடு அப்படின்னு சாதாரணமாக கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு மட்டும்தான் நம்ம நேம் வந்து ரூல்ஸ் பிரகாரம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லிகண்ட் கொடுப்போம். டைஅமீன். இது வந்து கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்ன்றதுனால அப்படியே நேம் கொடுத்துடலாம், சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏற்கனவே தெரியுது. இது +1ன்னா -1 தான் இருக்கும்ட்டு. ஆனால் டைஅமீன் சில்வர் 1 குளோரைடு அப்படின்னு நேம் கொடுக்குறோம். அடுத்தது CuNH3,4SO4 2-. இப்போது இது சிம்பிள் ஆனையான் இருக்குது, அதனால் சல்ஃபேட் சாதாரணமாக கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இது உள்ளே இருக்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். டெட்ரா அமீன் காப்பர். இங்கே 2- இங்கே 2+ தான் அர்த்தம் நமக்கு. அதனால் காப்பர் 2 சல்ஃபேட். நெக்ஸ்ட்டு இதுவும் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அண்டு சிம்பிள் ஆனையான். சிம்பிள் ஆனையான்னா குளோரைட்னு கொடுத்துடலாம் கடைசியாக. இப்போ இதை மட்டும் நேம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லிகண்ட் கொடுக்கணும். லிகண்டில் வந்து எது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அமீன் தான் ஃபஸ்ட்டு. அதனால் ட்ரை அமீன், ட்ரை அக்குவா. காம்ப்ளெக்ஸில் குரோமியம்னு இருக்குது, அதனால் குரோமியம் 3. இங்கே 3Cl இருக்கிறதுனால இங்கேயும் 3+3 தான் இருக்கும், அதனால் 3 குளோரைடு. அடுத்தது கோபால்ட் CO3NH4Cl. இதுவும் சிம்பிள் ஆனையான். அதை டைரெக்டாக நம்ம குளோரைடுன்னு கடைசியாக கொடுத்துடலாம். கேட்டையானுக்கு அப்புறம் ஆனையான் கொடுக்கறதுனால. இப்போது இங்கே பாருங்கள், இதில் லிகண்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். லிகண்டில் எது ஃபஸ்ட்டு வரும்? அம்மீன் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏ முன்னாடி வரும், சி செகண்ட் வரும். அதனால் டெட்ரா அம்மீன். அடுத்தது கார்போனேட், டெட்ரா அமீன் கார்போனேட். கோபால்ட் உள்ளது அப்படியே கொடுத்துடணும். கோபால்ட். இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். எக்ஸ் அப்படியே இருக்குது. கார்பனேட்டுக்கு வந்து -2, NH3க்கு வந்து 0, இங்கே குளோரினுக்கு -1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எக்ஸ் வந்து +3 கிடைக்குது. அதனால் கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எப்போவுமே +3 தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட் இஸ் +3ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் கோபால்ட் 3 குளோரைடு அப்படின்னு நம்ம பேர் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு K3FeCN5NO. இதை எப்படி கொடுக்கணும்னா சிம்பிள் கேட்டையானாகவும் ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது. அப்போ கேட்டையான் தான் நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும் இல்லையா? அப்போனா கேட்டையான் சிம்பிள் கேட்டையானுன்னா நேம் அப்படியே தான் இருக்கும், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அடுத்தது ஆனியானிக் பார்ட்டுக்கு வரோம். ஆனியானிக் பார்ட்டில் ஃபஸ்ட்டு லிகண்டுக்கு கொடுக்கணும். லிகண்டில் 2 லிகண்ட் இருக்குது. அதனால் அல்ஃபபெட் பிரகாரம் பார்த்தோம்னா சைனைடு ஃபஸ்ட்டும் நைட்ரோ வந்து செகண்டும் தான் வரும். அது நைட்ரோ செகண்ட் வரும். அதனால் சைனைடோ ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அடுத்தது நைட்ரோசேல செகண்டு கொடுக்குறோம். இங்கே வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கிறதுனால நம்ம ஃபெரேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்.
இதே கேட்டயானிக் இருந்துச்சுன்னா நம்ம அதை அயன்னு சொல்லுவோம். இது அனயானிக் பார்ட்டில் இருக்கிறதுனால இதை ஃபெர்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது -5 சிஎனுக்கு -5 இருக்குது, இங்கே 0 -5ல் இது +3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2, அதனால் ஃபெர்ரேட்டு 2. இங்கே பாருங்கள் Cr PPH3CO, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இது வந்து நியூட்ரல், இதுவும் நியூட்ரல், 0ன்றதுனால குரோமியமும் 0வாக தான் இருக்கும். இதுக்கு டைரெக்டாக நேம் மட்டும் கொடுத்தா போதும். இது ஒரு எந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாகவும் சிம்பிளாக அந்த மாதிரி இல்லை, நியூட்ரல் ஃபார்மாக இருக்குது, டைரெக்டாக பேர் கொடுத்துடலாம். இப்போது அல்ஃபபெட் ஆர்டரில் கார்போனைல் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் பாஸ்பீன் வரும். ஸோ பென்டா கார்போனைல், நெக்ஸ்ட்டு ட்ரை 3 இருக்கிறதுனால ட்ரைஃபினைல் பாஸ்பீன், குரோமியம் 0 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறோம்.